வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் ஆர்மிக்கான அக்னி 2024 நோட்டிஃபிகேஷனை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். நோட்டிஃபிகேஷன் இந்த இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி நிறைய பேர் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ட்டு. நோட்டிஃபிகேஷனை பார்த்தினா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அப்டேட் கிடைச்சதுனால நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனான டேட்டோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்ல வர அப்படின்றத புரியும். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் ஏஜ் லிமிட்டும் அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராக் பண்ணி உங்களுடைய போஸ்டிங் வாங்க முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ஆர்மி அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட் ஃபார் அக்னிவீர் கிளர்க் ஸ்டோர் கீப்பர் வில் பி இன்ட்ரோடியூஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் தி இயர் 2024-25 அலாங் வித் ஆன்லைன் சிஇ கேண்டிடேட். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளர்க்குக்கும் ஸ்டோர் கீப்பருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிபிடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக 8 வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டிமேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் 2024 25 இந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் எக்ஸாம் நடக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட்டும் வைப்பாங்க அப்படின்னு ஆல்ரெடி இன்டிமேஷன் பண்ணியிருந்தாங்க நம்ம அஃபிஷியல் இந்தியன் ஆர்மி வெப்சைட்லேயே. ஓகேங்களா? அண்ட் இதுக்கு இப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிங் கிளாஸ் போக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அக்னிவீர் கிளர்க்கு ட்ரை பண்ணுறீங்களா இருந்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஏன்னா இது ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட். ஓகேங்களா? இதுலேயும் நீங்கள் பாஸ் ஆகணும். ஓகேங்களா? ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச அப்டேட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் டேட் எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா பிப்ரவரி 8 to March 21 வரையும் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் அப்படின்றத ஒரு இன்ஃபர்மேஷன். நார்த் சைடில் நிறைய பேர் இதை பற்றின வீடியோ போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் தான். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப பேர் அதிகமாக இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததில்ல. தமிழ்நாட்டில் யாருமே வீடியோ போடலை. அண்டு நார்த் சைடில் மேக்ஸிமம் இதை பற்றி தான் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பிப்ரவரி 8 to March 21 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆன்ல இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் 23 கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்ஸ் எல்லாமே வந்துச்சு. அந்த ஏஜ் லிமிட் 23 கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு அஃபிஷியலாக நம்ம இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் இப்போ எப்படி இன்டிமேஷன் பண்ணாங்களோ கிளர்க்கு அந்த மாதிரி இன்டிமேஷன் பண்ணுவாங்க முன்னாடி. பட் அது பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாதனால கண்டிப்பாக ஏஜ் லிமிட் 21க்குள்ளே இருக்கணும் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். குரூஷியல் டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க நான் இந்த டேட்டில் இருக்கேன் என்னால் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ட்டு. பட் இந்த டேட் தான் கண்டிப்பாக வரும். நான் அடிச்சு சொல்கிறேன் பாருங்க. 1 அக்டோபர் 2003 இருந்து அண்ட் 1 ஏப்ரல் வந்து பார்த்தீங்க அப்படி 30 ஏப்ரல் 2007க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியும். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு மேலே பிறந்திருக்கிறவங்களும் இதுக்கு அடுத்து பிறந்தவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள். அவங்களால அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? இதுதான் குரூஷியல் டேட்டா வரும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிச்சு சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ஆர்மிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்பயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரியில் வரப்போகுது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ட்ரை பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்கிறதுனால அந்த எக்ஸாம் எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அண்ட் இந்த ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் முக்கியமாக இதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதாவது ஸ்டடி மெட்டீரியல் பை லிங்க் அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் எப்படி பை பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள். ஸ்டடி மெட்டீரியலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 149 தாங்க. இது ரொம்ப லோ ப்ரைஸ் தான். இதில் ஜிகே ஜிஎஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராக்டிஸ் புக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ் புக் இருக்கும். அண்ட் இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் பாருங்கள். அண்ட் நோட்டிஃபிகேஷன் எப்பயும் வரப்போகுதுன்ற டேட் தெரிஞ்சிச்சு. இப்போவே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே ஜிஎஸ் படிங்க அண்ட் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து கூடவே படிச்சுக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு மேக்ஸ்க்கான பிடிஎஃப் லிங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியலே வந்துடும். அதை எப்படி பை பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஸ்டடி மெட்டீரியலோட ப்ரிவியூ எல்லாமே அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ்